அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் எல்எல்பி ஹஃபைடர் கோர்ஸ் வந்து நிறைய பேர் செகண்ட் கவுன்சிலிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. தென் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் வரல ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் கவுன்சிலிங் வருமா அப்படின்றத பார்த்துடலாம். என்னோடய வியூவில் ஷுவராக செகண்ட் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி ப்ரோ இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் அலாட்மெண்ட் போடாமல் இருந்ததில்ல, அவங்க அடிஷ்னல் கவுன்சிலிங் ஒன்று வச்சு அலாட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் சிலருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் மிஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு கேட்கும்பொழுது இன்னும் 1 வீக்கில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அவங்களுக்கு 1 வீக்கில் அலாட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா அந்த சீட்ஸை வச்சு மீதி இருக்கிற வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. இட்ஸ் மீன்ஸ் அதுதான் செகண்ட் கவுன்சிலிங். சரிங்களா? ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் கன்ஃபார்ம் வரும். ஸோ யாருமே பயப்பட வேணாம். அப்போ ஃபஸ்ட் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வித்தின் 10 டேஸ்க்குள்ளே யூனிவர்சிட்டிலேருந்து என்ன ரீசனால் அலாட்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கு மேலே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சீட் கிடைக்கல, என்ன ரீசனால் வரல அப்படின்னு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் யூனிவர்சிட்டியை நேராக போய்ட்டு காண்டாக்ட் பண்ண பாருங்கள். ரீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்காக அலாட்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, நேரில் போக சொல்கிறீங்க, ஒரு வேளை நேரில் போக முடியல, ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுனா வேறு வழியே கிடையாது, வந்து தான் ஆகணும். ஸோ அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணால் தான் என்ன ரீசனால் உங்களுக்கு அலாட் பண்ணல அப்படின்றது தெரியும். ஸோ இதில் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக குழப்புற மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரையும் நான் இன்றைக்கி லைவ் வர பார்க்குறேன். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் டவுட்ஸாக கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.